18 மாதங்களில் கார்ப்பரேட் உலகம் நாம் இதுவரை பார்த்திராத ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகிறது. ஒயிட் காலர் ஜாப்ஸ் என்று அழைக்கப்படும் அலுவலக பணியாளர்களின் எதிர்காலம் குறித்த ஒரு பகீர் எச்சரிக்கையை மைக்ரோசாஃப்ட் AI பிரிவின் தலைமை நிர்வாக அதிகாரி முஸ்தபா சுலைமான் விடுத்துள்ளார். இது வெறும் தொழில்நுட்ப மாற்றம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வேலைவாய்ப்பு சந்தையையும் தலைகீழாக மாற்றப்போகும் ஒரு நிசப்த புரட்சி என்று அவர் வர்ணிக்கிறார். அவர் அளித்த நேர்காணல் ஒன்றில், அடுத்த 12 முதல் 18 மாதங்களுக்குள் கணினி சார்ந்த அறிவுசார் பணிகளில் ஈடுபட்டுள்ள பெரும்பாலானவர்களின் வேலைகளை செயற்கை நுண்ணறிவு முழுமையாக தன்வசப்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக வழக்கறிஞர்கள், கணக்காளர்கள், திட்ட மேலாளர்கள் மற்றும் சந்தைப்படுத்துதல் துறையில் உள்ளவர்களின் அன்றாட பணிகளை செயற்கை நுண்ணறிவு மனிதர்களை விட மிக துல்லியமாகவும் வேகமாகவும் செய்து முடிக்கும். மென்பொருள் பொறியியல் துறையில் ஏற்கனவே இந்த மாற்றம் தொடங்கிவிட்டது. மனிதர்களை விட சிறப்பாக கோடிங் எழுதும் திறனை AI பெற்றுள்ளதால் இனி பொறியாளர்களின் வேலை என்பது கோடிங் எழுதுவது அல்ல, மாறாக மென்பொருளின் கட்டமைப்பை திட்டமிடுவதாக மட்டுமே மாறும் என அவர் சுட்டிக்காட்டுகிறார். இந்த மாற்றத்தை முன்னெடுக்க மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ப்ரொஃபஷனல் கிரேட் ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் என்ற இலக்கை நோக்கி தீவிரமாக நகர்ந்து வருகிறது. இது ஒரு மனித நிபுணருக்கு இணையான அல்லது அவரை விட மேலான அறிவுத்திறனுடன் செயல்படும். இதன் மூலம் நிறுவனங்களின் ஒட்டுமொத்த பணிப்பாய்வுகளை மனித உதவியின்றி கையாளும் தன்னாட்சி AI முகவர்கள், அதாவது ஆட்டோனோமஸ் AI ஏஜென்ட்ஸ் அடுத்த 2 முதல் 3 ஆண்டுகளில் புழக்கத்திற்கு வரும். மைக்ரோசாஃப்ட் தனது சொந்த AI கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதன் மூலம் 2026ஆம் ஆண்டுக்குள் AI சுயசார்பு அடைய திட்டமிட்டுள்ளது. இது ஓபன் AI போன்ற பிற நிறுவனங்களை சார்ந்திருப்பதை வெகுவாக குறைக்கும். இந்த தொழில்நுட்ப பாய்ச்சல் ஏற்கனவே உலகளாவிய சந்தையில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் கிளாட் கோவர்க் போன்ற புதிய மாடல்களின் வருகை முன்னணி IT சேவை நிறுவனங்களின் பங்கு விலைகளை சரிவடைய செய்துள்ளது. இதற்கு சான்றாக அமேசான், சேல்ஸ்ஃபோர்ஸ், ஃபெடெக்ஸ் மற்றும் எரிக்சன் போன்ற ஜாம்பவான் நிறுவனங்கள் AI மாற்றத்தை காரணம் காட்டி ஏற்கனவே ஆயிரக்கணக்கான ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளன. எதிர்காலத்தில் ஒரு புதிய AI மாடலை உருவாக்குவது என்பது ஒரு பிளாக் எழுதுவது அல்லது ஒரு போஸ்ட் கார்டு வெளியிடுவது போல மிக எளிதாகிவிடும் என்று சுலைமான் கூறுகிறார். இந்த எளிமை ஒருபுறம் வரப்பிரசாதமாக தெரிந்தாலும் மறுபுறம் மனித உழைப்பிற்கான தேவையை இது கேள்விக்குறியாக்கியுள்ளது. நாம் தயாராக இல்லாத பல ஆபத்துகளை இது கொண்டு வரக்கூடும் என்பதால் இந்த மாற்றங்களுக்கு ஊழியர்களும் நிறுவனங்களும் இப்போதே தயாராக வேண்டும் என்பதே சுலைமானின் பிரதான எச்சரிக்கையாக உள்ளது.